மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் காஷ்மீர் பிரச்சனையை முழுவதுமாக தீர்க்க இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நெருங்கி வந்த நிலையில் இனி எனது வாழ்நாளில் அதுபோல நடக்க வாய்ப்பில்லை என்று ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஜம்மு காஷ்மீரின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு பேசிய அப்துல்லா, காஷ்மீரில் அமைதியை கொண்டுவர பாகிஸ்தானுடன் இணைந்து முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மன்மோகன் சிங் பிரதமரான பிறகு கைவிடாமல் செயல்படுத்தினார். குறிப்பாக பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையிலும் கூட மன்மோகன் சிங் பாகிஸ்தான் உடனான அமைதி பேச்சுவார்த்தையை கைவிடவில்லை. 2010 ஜம்மு காஷ்மீர் மிக மோசமான நிலைக்கு சென்றபோது நிரந்தரமான அமைதியை மீண்டும் ஏற்படுத்த மன்மோகன் சிங் 5 பணிக்குழுக்களை ஏற்படுத்தினார். காஷ்மீர் பண்டிட்டுகளின் நிலைமை குறித்து அனைவரும் பேசி வந்த நிலையில் அரசு வேலைகளில் காஷ்மீர் பண்டிட்டுகளுக்கு இட ஒதுக்கீடு கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் கூடாரங்களில் வாழ்ந்த பண்டிட்டுகளுக்கு ஜம்முவில் ஜாக்தி டவுன்ஷிப் அமைத்து கொடுத்தார். காஷ்மீரின் பல்வேறு உட்கட்டமைப்பு திட்டங்கள் அவரது ஆட்சி காலத்தில் தான் தொடங்கப்பட்டது என்று தெரிவித்தார். மேலும் 2010 ஜம்மு காஷ்மீர் மிக மோசமான நிலைக்கு சென்றபோது நிரந்தரமான அமைதியை மீண்டும் ஏற்படுத்த மன்மோகன் சிங் 5 பணிக்குழுக்களை ஏற்படுத்தினார் என்றும் மன்மோகன் சிங் அமைத்த பணிக்குழுக்களின் தேவை இன்னும் உள்ளது என்றும் ஒமர் அப்துல்லா கூறினார்.